ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வழக்கம் போல். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் சம்மந்தமாக ஏதாவது டவுட்டோ இல்லை ஒரு கிளாரிட்டி தேவைன்னா, குறிப்பாக நீங்கள் ஆல்ரெடி பை பண்ணி வச்சுருந்த ஸ்டாக்ஸ் சம்மந்தமாக ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். என்னுடைய டெலிகிராம் சேனல் ப்ளஸ் வாட்ஸ்அப் இதோடைய லிங்கை வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ இன்னைக்கு நான் கொடுத்த சில கால்ஸ் மார்னிங்கில், அதாவது நேற்று வீடியோவில் நான் கொடுத்த கால்ஸில் ஒரு 5 கால் கொடுத்துருந்தேன். இதில் வந்து 5ல் 3 ஜாக்பாட் கால். நம்ப மாட்டீங்க, நம்ம இது இந்த வீடியோடைய எண்டில் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ரெக்கமெண்டேஷன் சம்பந்தமாக உங்களுக்கு பர்சனலாக நிறைய விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா ஒரு குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் ப்ரீமியம் குரூப். ஸோ அதில் வந்து இன்னும் சில ஸ்டாக்ஸ் பற்றி டீட்டெயிலாக நான் கொடுத்துருப்பேன். டெலிவரி ஸ்டாக்ஸு, வேறு ஏதாவது லைவ் மார்க்கெட்டில் ஏதாவது ஸ்டாக் பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ ஆச்சுன்னா அதில் நான் கொடுப்பேன். இதில் சேரணும் அப்படின்னா நீங்கள் மாதம் வந்து 2500 கட்ட வேண்டியிருக்கு. அதே மாதிரி எம்சிஎக்ஸ் செக்மெண்ட் கூட இருக்குது. இதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா மாதம் 5000 கட்ட வேண்டியிருக்கு. ஸோ இந்த 2 செக்மெண்ட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் 7000 கட்டினா போதும். 500 வந்து டிஸ்கவுண்ட். இந்த அமௌண்ட் வந்து உண்மையிலேயே வந்து வர்த். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த அமௌண்ட்டை ஒன் டே இல்லை செகண்ட் டேக்குள்ளே நீங்கள் ஈஸியாக அந்த அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண முடியும். அக்யூரசி லெவல் வந்து 70லேருந்து 80%. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் தாராளமாக நான் கொடுக்கக்கூடிய இந்த நம்பரில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதாவது 9003018028. ஸோ இந்த நம்பரில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களை ப்ரீமியம் குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸை பார்க்கலாம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நாம் ஸ்டாக்ஸை பார்க்கலாம். ஸோ நேற்று என்ன நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நிஃப்டி வந்து இந்த லெவல் பிரேக் பண்ணால் செல் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ என்ன ஆயிடுச்சு நிஃப்டி அப்படின்னா, கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. அதனால் நம்மளால் ஒன்றுமே கேப்சர் பண்ண முடியாமல் போச்சு. பட் இருந்தாலும் லைவ் மார்க்கெட்டில் நிஃப்டி சம்மந்தமாக ஒரு கால் கொடுத்தேன். அதாவது 21,440 உடைச்சா நிஃப்டி வாங்குங்க சொல்லியிருந்தேன் என்னுடைய ப்ரீமியம் குரூப்பில். அதை நான் அந்த ப்ரூஃப் வந்து நான் அனுப்பியிருப்பேன் டெலிகிராம் சேனல், நீங்கள் வேணால் பார்க்கலாம். டார்கெட் வந்து 500 சொன்னேன், 552 கொடுத்தேன். பட் ஹை வந்து 539 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நியர் திஸ் டார்கெட். ஸோ யாராவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே நல்ல ஒரு ப்ராஃபிட் நாம் நிஃப்டியில் பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். நாளைக்கு முக்கியமான பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே நிஃப்டி அப்படின்னா 21,550 இந்த லெவல். ஸோ இதை நம்ம எடுத்துடலாம். ஓகே, ஸோ இந்த 21,550 லெவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல் நாளைக்கு நிஃப்டிக்கு. அது மட்டும் இல்லை, சப்போர்ட், ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து இதுதான். அதாவது 21,400லேருந்து 410 ரேஞ்ச். இது ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு லெவல் நாளைக்கு. ஸோ நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகி அந்த 21,550 இருக்குது பார்த்தீங்களா, அதை பிரேக் பண்ணால் பை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 40 பாயிண்ட்ஸ், டார்கெட் வந்து 21,590 40 பாயிண்ட்ஸ். அல்டிமேட் டார்கெட் வந்து 21,650 லெவல். இது வந்து அல்டிமேட் டார்கெட்டை நீங்கள் வைக்கலாம். ஸோ இனிஷியல் டார்கெட் இந்த லெவல் வரைக்கும் நிஃப்டி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒன்ஸ் இந்த லெவல் கிட்ட வந்தாலே ஒரு தடவை எக்ஸிட் ஆகுங்க. பிகாஸ் இங்கே வந்து ஒரு சப்ளை ஜோன் மாதிரி தெரியுது நிஃப்டியில். மேபி இது கிட்ட வந்தது அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் கூட வரலாம். அது வந்து நிஃப்டியை திருப்பி கீழே புல் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் நம்ம T1 ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடர்ஸாக இருக்கணும் தான் நம்ம எல்லாம் ஆசைப்படுவோம் இல்லையா? அதனால் T1 வந்தாலே ஒரு 40 புள்ளிகள் 45 புள்ளிகள் வந்ததுனாலே நீங்கள் தாராளமாக புக் பண்ணிட்டு வெளியே வாங்க.
செகண்ட் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, சப்போஸ் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே, அதாவது 21,410 லெவல் இல்லை 400 லெவல் பிரேக் ஆகி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை வந்து செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 40 புள்ளிகள். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 1:1. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 21,370. அல்டிமேட் டார்கெட் வந்து 21,300 or 310, 320 லெவலில் நீங்கள் தாராளமாக எக்ஸிட் வரலாம். சப்போஸ் இந்த லெவல் பிரேக் பண்ணலாம். ஸோ இப்போ நிஃப்டி வந்து உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நாம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி கூட நான் வந்து நேற்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அந்த சொல்லியிருந்த விஷயத்துக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகல, நம்மளால எந்த ஒரு பாயிண்ட்ஸும் வந்து நம்மளால கேப்சர் பண்ண முடியல. பட் லைவ் மார்க்கெட்டில் நான் பேங்க் நிஃப்டியை வந்து 45,930க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன், நியர் திஸ் லெவல். அண்ட் டார்கெட் வந்து 4650, 46,250 கொடுத்தேன். ஆனால் ஹை வந்து 46,184 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ஃபுல்லாக போல, பட் ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் இன்னும் பேலன்ஸில் இருக்குது. பட் இன்டர்டேல ஒரு 200 பாயிண்ட்ஸே பெரிய விஷயம்தான். தாராளமாக புக் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வரலாம். ஸோ நாளைக்கு வந்து எப்படி இருக்கும் பேங்க் நிஃப்டி அப்படின்னா, பேங்க் நிஃப்டி வந்து இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன். நல்லா பாருங்க, இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது நம்ம எடுத்துடலாம். ஓகே, ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து இந்த ட்ரெண்ட் லைன்ல மல்டிபிள் டைம்ஸ் டச் ஆயிருக்கு. இன்னைக்கும் டச் ஆயிருக்கு, பட் பிரேக் ஆகல. திருப்பியும் ஒரு ஷார்ப் டவுன்ஃபால் பேங்க் நிஃப்டியில் வந்துருக்கு. ஸோ நாளைக்கு இந்த லெவல், அதாவது 45,810 லெவல், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். நாளைக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இங்கே தான் இருக்கு பேங்க் நிஃப்டி. இது ப்ளஸ் ஸ்ட்ராங் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 45,500 லெவலில் வந்து பேங்க் நிஃப்டியுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. இதுக்குள்ள ட்ரேட் பண்ணியிருந்தது அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் ட்ரேட். ஒன்று அது மேலே ட்ரேட் ஆகணும், இல்லை கீழே ட்ரேட் ஆகணும். ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே இல்லை கீழே தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த 45,810 லெவல் பிரேக் ஆகி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இனிஷியல் டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் வைக்கலாம். அதாவது 45,910, அல்டிமேட் டார்கெட் வந்து 46,100 லெவல் வரைக்கும் நீங்கள் எய்ம் பண்ணலாம். சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் இது வரைக்கும் இது பேங்க் நிஃப்டி வந்து போகலாம். சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் பண்ணிச்சுன்னு வச்சுங்க, அதாவது 45,500 லெவல் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை செல் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 100 புள்ளிகள். டார்கெட் வந்து 45,400 ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து 45,250 லெவல் நீங்கள் பண்ணலாம். ஸோ திருப்பியும் சொல்கிறேன், இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ட்ரேட் எடுக்க வேண்டாம். either trade above this level or below this level. ஸோ இப்போ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ நாம சில ஸ்டாக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா லால்பத். ஸோ இந்த லால்பத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிருக்கு. இந்த லால்பத்து இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிடுது. ஸோ நாளைக்கு இந்த ரேஞ்சு விட்டு வெளியே போச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் டைப் வந்து இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணால் பை பண்ணுங்க தாராளமாக. ஸோ பை அபவ் 2461, ஸ்டாப் லாஸ் வந்து 2430, டார்கெட் 2475, 2495 அண்ட் 2515. ஸோ இந்த 3 டார்கெட்டை பிளான் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து ஐஆர்சிடிசி கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைனை இந்த ஸ்டாக் ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ நாளைக்கு வந்து இந்த ஸ்டாக் இந்த லெவல் பிரேக் பண்ணால் பை பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் பிரேக் பண்ண நீங்கள் பை பண்ணுங்க. பை அபவ் 932, ஸ்டாப் லாஸ் 920, டார்கெட் 940, 935 அண்ட் 960. இந்த 3 டார்கெட்டை நீங்கள் எய்ம் பண்ணுங்க. அடுத்த ஸ்டாக் வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ எக்ஸைட் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ
இங்கே ஒரு பேட்டர்ன் கூட ஃபார்ம் ஆயிருக்கு. இதை வந்து நம்ம இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லலாம். ஸோ இது பிரேக் ஆச்சுன்னா பை பண்ணுங்க. பை அபவ் 323, ஸ்டாப் லாஸ் 317, டார்கெட் வந்து 326.50, 328 அண்ட் 335. ஸோ இந்த 3 டார்கெட்டை பிளான் பண்ணுங்க. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். சிப்லா பார்த்தீங்க அப்படின்னா இது கூட ஒரு அருமையான ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு நிறைய தடவை இங்கே டச் ஆயிருக்கு. இங்கே கூட இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய தடவை டச் ஆயிருக்கு, பட் பிரேக் ஆக முடியல. ஸோ நாளைக்கு இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா பை பண்ணுங்க. பை அபவ் 1328, ஸ்டாப் லாஸ் 1315, டார்கெட் வந்து 1335, 1340 அண்ட் 1355. ஸோ இந்த 3 டார்கெட்டை பிளான் பண்ணுங்க. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். ஜிண்டால் ஸ்டீல். ஸோ ஜிண்டால் ஸ்டீல் பார்த்தீங்க அப்படின்னா இது கூட ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் கூட ஃபார்ம் ஆயிருக்கு. நாளைக்கு இந்த லெவல் பிரேக் பண்ணால் தாராளமாக பை பண்ணலாம். ஸோ பை அபவ் 729, ஸ்டாப் லாஸ் 717, டார்கெட் 734, 738 அண்ட் 750. ஸோ இந்த 3 டார்கெட்டை நீங்கள் பிளான் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம போயிடலாம். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இந்த 5 ஸ்டாக் முடிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கு கொடுத்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்டாக் கொடுத்துருந்தேன். அதை உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்ஸை வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. ஏதாவது ஸ்டாக் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் பை பண்ணுங்கள். பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இன்கேஸ் பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலான்னா, இந்த வீடியோவுக்கு கீழே லைக் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை டே ட்ரேடர்ஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எப்பெல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேனோ வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.